ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரே க்ரீமு உருளைக்கிழங்கும் தக்காளி ஜூஸும் தான். இன்றைக்கி வந்து இந்த உருளைக்கிழங்கையும் தக்காளியும் வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் பார்த்திங்களா, அவங்க முகம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி தள தள தளன்னு செம்மையாக அந்த சுருக்கங்களை எடுத்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மங்கு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. படிப்படியாக உங்கள் மங்கு டோட்டலாக எவ்வளவு நாள் மங்கு இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக ரொம்ப சூப்பராக பளபளன்னு கிடச்சிரும். ட்ரை பண்ணி லைவ் ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த க்ரீமை நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மங்குகள் இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணுறப்ப மங்கு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். திரும்பவும் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிகிட்ருப்போ வரவே வராது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின்னாகவே இருக்குதுக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ஸ்கின்னை சுத்தமாக ரிமூவ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு பொருளையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஃபேஸ் பேக்கு என்ன பொருளை சேர்த்து நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் வந்து பாருங்கள், நம்ம வந்து நிரந்தரமாக ஒரு மங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு 2 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு தோலை மட்டும் லைட்டாக மேலே சீவிடுங்க. உருளைக்கிழங்கு எவ்வளவு நாளாக படிந்திருக்கிற அந்த கரைகளை கூட நல்லா மீட்டெடுத்து முகத்தை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். நல்லா வெள்ளையாகவும் இருக்கும். அந்த இடத்துல அந்த தழும்புகள், சுருக்கங்கள், கண்ணு கருவளையம், அந்த வாயை சுற்றி இருக்கிற கருப்பு அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கிழங்கா உங்கள் முகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தோலெல்லாம் சீவியாச்சு. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவிக்கோங்க. கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எப்படி ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரைக்கிறக்கோசரம் வந்து இந்த மாதிரி துருவிக்கிறேங்க. ஒரு கிழங்கு எடுத்து இந்த பீட்ரூட் துருவோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவிட்டோம்னா நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம். இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் வந்து நான் துருவி சேர்க்குறேன். இந்த மாதிரி வந்து துருவிட்டு நல்லா ஒரு 4-5 டீஸ்பூனுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துகிட்டு அப்படியே போடாமல் இது என்ன பண்ணுங்கள் பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் அந்த கசக்கி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு அரைப்பட்டுரும். அந்த மேல் தோல் இதை மட்டும் போட வேண்டாம். அது கெட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது பேஸ்ட்டும் நல்லா வராது. இந்த மாதிரி சாறை புழிஞ்சு விட்டுட்டு அந்த ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. பசும்பால் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இந்த கிழங்கோட இது வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு சிட்டிகை லெமன் ஜூஸு ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, அவ்வளோதான். ஒரு 2 சொட்டு விட்டிங்கன்னா போதும். இப்போது இதை வந்து நல்லா உங்களால் எந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ண முடியுமோ அது வரை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக க்ரீம் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வந்து க்ரீம் ஆயிரும். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பால் சேர்த்து தான் நீங்கள் அரைச்சிக்கணும். அப்படி இல்லை எங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கடல மாவு சேர்க்கல அப்படின்னா அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கடலை மாவு வந்து சேர்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஆயிலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி முகத்தை எப்போவுமே நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பராக வச்சுக்கும். நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடல மாவு. இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தேன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நீங்கள் லெமன் சேர்த்தே தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எலுமிச்சை சாறு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா புளிச்ச தயிரை இது கூட நீங்கள் சேர்த்து போடுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேன் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அலர்ஜி இல்லாத ஒரு ஃபேஸை நல்லா சாஃப்ட்னஸ் சாஃப்டா செம்மையாக வச்சுக்கும், அந்த வறட்சி இல்லாமல். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு பாருங்கள், சூப்பராக கலந்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா மங்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுனே சொல்லலாங்க. இது தொடர்ந்து வந்து நீங்கள் உருளைக்கிழங்கையும் தக்காளியும் இப்படி யூஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து உங்களுக்கு முகத்தை பளிச்சுன்னு செய்கிறது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் வந்து நல்ல ஒரு சூப்பராக கொடுக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷு வேண்டாம் அப்படின்னு நம்ம கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மங்கு இருக்கிற இடத்துல நல்லா டச்சப் பண்ணி விடுங்க. இது வந்து மங்குக்கு மட்டும்தான் போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் எல்லா பக்கம் ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்க, மங்கு இல்லாத ஃபேஸ்லேயும் போட்டிங்கன்னா மங்கு வந்து திரும்ப வராது. அதே மாதிரி இந்த தக்காளி வந்து உங்கள் முகத்தை வந்து நல்லா எவ்வளோ கருமையாக இருந்தாலும் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும், செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கருவளை இருக்குது பார்த்திங்களா, அந்த நேர் வந்து இந்த மாதிரி லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கழுத்து, உதடு சுருக்கம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 30 வயசெல்லாம் ஒரு 60 வயசு மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் போடுறப்போ நல்லாவே நம்மளுக்கு லைவ் ரிசல்ட்டாக நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைரலாக தமிழ்நாட்டில் போகிறது வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் தான். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நிறையா விதமாக வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து இப்படி தக்காளியும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறப்போ இது உடனுக்குடனே எங்களுக்கு வந்து லைவ் ரிசல்ட்டாக நல்லா பால் மாதிரி ஆகுங்க முகம். மங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஒரு 2-3 நிமிஷமாவது இந்த இடத்துல இப்படி வந்து மசாஜ் கொடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மங்குமே வந்து ஃபஸ்ட்டு டைமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ட்ரிப்பு போடுறப்ப சுத்தமாக வந்து உங்களுக்கு மங்கே இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு வாஷ் பண்ணிவிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது நம்ம முகம். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த வயதினர் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எந்த முகத்துக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஏற்றுக்கும். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நிறைய விதமாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் எது வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, அக்கா நிறைய போடுறீங்க, நாங்கள் எந்த ஃபேஸ் பேக் வந்து போடுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எல்லார் முகத்துக்கும் ஒரே ஃபேஸ் பேக் வந்து செட் ஆகாதுங்க. அதனால் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஒரு வாரம் தொடர்ந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஆகலக்கா அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் போங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மங்கும் போகாது, முகத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் வந்து தூண்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த இதுன்னு ஒரு டைம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த தரமாக வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.